தலைமை சரியில்லை சார். முதலையெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சோன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கட்டும், அப்போ அதிமுக வந்து பழைய அம்மா காலத்து அதிமுக வந்துடும் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் இவர் எல்லாரையுமே வேண்டாம், யார் என்ன கேட்டாலும் நீங்கள் வந்து என்னை கொஸ்டினே கேட்கக்கூடாது, நான் தான் ஒரு ஆளுமை, ஒற்றுமைன்னு பேசக்கூடாது யாரும், அதனால் நீங்கள் எல்லாருமே விலக்கி வச்சிடறாரு. அவரை யாரும் விலகலை, அவரே விலக்கி வச்சிடறாரு. ஒருத்தர் வந்தாலும் இணைச்சிக்கிறாரு. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள பூரா வேணாம் போயிருங்க அப்படின்னு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வரும் கட்சி, எப்படி மீண்டு வரும்? எல்லாரையும் இப்போ கூட ஒன்று சேருங்க. பதவி அவருக்கு கிடைச்ச உடனேயே எல்லாரையுமே விலக்கி வச்சிட்டார்ல. ஃபஸ்ட்டு தேர்தல் அம்மா இறந்ததுக்கப்புறம் திரு டிடிவி ஓட்டை பிரித்ததுனால தான் இவர் வந்து தோல்வி அடைஞ்சார். தான் தலைவராக இருக்கணும், தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், அந்த பிடிவாதம். இப்போ வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் வந்து முதல்ல பதவியிலேருந்து விலகிடணும். நம்பிக்கை 9 வருஷமாக நம்பிக்கை வச்சிருக்கிறது. ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சு 2 தேர்தலில் தோல்வி அடைஞ்சா பரவாயில்ல, 9 வருஷமா தோல்வி தான். தமிழகத்துல சமீபத்திய அரசியல்ல அதிமுக பேசும் பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்த சட்டமன்ற எதிர்கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவில முதல் 3 கட்சிகளை தவிர்க்க முடியாத கட்சியாக அதிமுக இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி ஒரு கீழே சரிஞ்சிருக்கே, இதை எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்க? இல்லை, தலைமை சரியில்லை சார். முதலையெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சோன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கட்டும், அப்போ அதிமுக வந்து பழைய அம்மா காலத்து அதிமுக வந்துடும் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் இவர் எல்லாரையுமே வேண்டாம், யார் என்ன கேட்டாலும் நீங்கள் வந்து என்னை கொஸ்டினே கேட்கக்கூடாது, நான் தான் ஒரு ஆளுமை, ஒற்றுமைன்னு பேசக்கூடாது யாரும், அதனால் நீங்கள் எல்லாருமே விலக்கி வச்சிடறாரு. அவரை யாரும் விலகலை, அவரே விலக்கி வச்சிடறாரு. அப்புறம் எப்படி சார் அது வந்து மீண்டு வர முடியும்? விலகி போறவங்க எல்லாருமே துரோகி அப்படின்ற பேர் தானே கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே அவர் துரோகம் செய்யறாங்க, அதனால தான் விலகுறாங்க அப்படின்ற பதில் தானே கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு சார். ஆனால் மக்கள் தொண்டர்கள் எல்லாமே அவர் தான் முதல் துரோகி. தனக்கு பதவி கொடுத்தவங்களை விலக்கி வச்சார்ல, அவர் தான் முதல் துரோகி. அவரை உணரணும். மற்றவங்கள துரோகின்னு சொல்லவே கூடாது. இவர் தான் முதல் துரோகி. அதிமுக இப்படி ஒரு சரிவை சந்திக்க முக்கியமான காரணம் என்ன மேடம்? இவர் தான் சார், எடப்பாடி தான், வேற யாருமே கிடையாது. எடப்பாடி தான் ஒரு பெரிய ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருக்காரு. மக்கள் செல்வாக்கு உள்ள அதிமுகவுக்கு தலைவராக இருக்காரு. அனுசரித்து போகணும் எல்லாரும். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருக்காரு? ஒருத்தர் வந்தாலும் இணைச்சிக்கிறாரு. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள பூரா வேணாம் போயிருங்க அப்படின்னு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வரும் கட்சி, எப்படி மீண்டு வரும்? எல்லாரையும் இப்போ கூட ஒன்று சேருங்க. ஒன்று சேர்த்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, எம்பி எலெக்ஷன் அடுத்து வரும். எல்லாரையும் ஒன்று சேர்த்திங்கன்னா ஓரளவு மறுபடியும் நம்ம அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரலாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து யாரை சொல்றீங்க மேம்? எல்லாருமே அது துரோகின்ற பட்டம் தானே கொடுத்துட்டு இருக்காரு. அனுசரிச்சு போவார்னு நினைக்கிறீங்க மேடம்? சின்னமாக சேர்க்கணும். பதவி கொடுத்தவங்க அவங்க தான். அம்மா இறந்தப்ப கட்சி வந்து சிதறாமல், எம்ஜிஆர் இறந்தப்போ கூட கட்சி சிதறி தான் மறுபடியும் இது பண்ணாங்க. ஆனால் அம்மா இறந்தப்போ சின்னம்மா வந்து ரொம்ப உதவியாக இருந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த கட்சியை வந்து காப்பாற்றி கொடுத்ததே அவங்க தான். அவங்கள முதல்ல ஒன்றா சேருங்க. அவங்க வந்து எந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்படலை. கட்சியை நல்லபடியாக நடத்தணும், அதிமுக அழிஞ்சு போயிடக்கூடாது, அப்படி தான் நினைக்கிறாங்க அவங்க. திரு டிடிவியும் தனி கட்சி வச்சுருந்தாலும் அவரையும் ஒன்றா சேருங்க. இதுலேருந்து பிரிஞ்சு போய் தானே அவரும் கட்சி வச்சுருக்காரு. அவரை ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கிறங்க. ஓபிஎஸும் போயிட்டாரு. நீங்கள் நினச்சிங்கன்னா அவரையும் கூட்டிகிட்டு வரலாம், கூட்டிகிட்டு வந்து இங்கே இணைச்சிக்கிறலாம். எத்தனையோ பேர் போயிட்டாங்க. நீங்கள் நினச்சா, மனசு வச்சா எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த கட்சியை காப்பாற்றலாம். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் கட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெற்றின்றது இருந்துச்சு அதிமுக இடம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற அந்த 10 தேர்தலுமே 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற பெயர்லாம் பெற்றுட்டு இருக்காரு. என்ன காரணம்? அவர் தான் பதவி அவருக்கு கிடைச்ச உடனேயே எல்லாரையுமே விலக்கி வச்சிட்டார்ல. ஃபஸ்ட்டு தேர்தல் அம்மா இறந்ததுக்கப்புறம் திரு டிடிவி ஓட்டை பிரித்ததுனால தான் இவர் வந்து தோல்வி அடைஞ்சார். இல்லைன்னா 3வது முறையும் அம்மா ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும். எல்லாருமே அதைத்தான் விரும்பினாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார், டிடிவியை விலக்கி வச்சிட்டாரு. அவர் ஓட்டை பிரித்து தோத்துட்டார். திருப்ப இந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுறாரு, அவரை சேர்த்துக்கிட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு கணக்கு. எல்லாரையும் சேர்க்கணும். இப்போ அவங்க சின்னமா எடுத்துக்கிட்டால் அவங்களுக்குன்னு ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க. ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டால் அவர்கிட்ட ஆதரவு நிறைய. இப்படி ஒவ்வொருத்தக்கிட்டே அவங்களுக்கு ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க. இவர் அதை உணர மாட்டேங்கிறார். ஒருத்தர் அனுப்புனா அவங்க மட்டும் கிடையாது, அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான்ற இவர் உணரணும். உணர்ந்து இவர் சேர்த்துக்கிறணும்.
சேர்த்து எல்லாரையுமே ஒன்று சேர்க்கணும். இவர் முதல்ல அதை தான் செய்யணும். இவர் இன்னைக்கு வரையுமே போங்க, கட்சி நீக்கிறது ஒன்று தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தொடர் தோல்வி சந்திச்சுட்டு இருக்கும்போது இந்த தோல்வியை அடுத்து பார்த்தீங்கன்னா பல சீனியர் தலைவர்கள் வந்துட்டு வெளியில் ஏறிட்டு வந்துட்டு இருக்காங்க, மாற்றுக் கட்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சி சேர்றவங்க எல்லாருமே சொல்றது எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதம் அப்படின்ற ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்ன பிடிவாதம் இருக்கு மேடம் அவர்கிட்ட? தான் தலைவராக இருக்கணும், தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், அந்த பிடிவாதம். இப்போ வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து முதல்ல பதவியிலேருந்து விலகிடணும். இத்தனை தோல்விக்கு அப்புறமும் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு இவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு இவர் சரிப்பட்டு வரமாட்டார். இவரை மாற்றினாத்தான் இனிமே வந்து அதிமுக வந்து உயிர் பெறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் திமுக போல ஒரு சொந்த கட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆமாம், அதை தான் நினைக்கிறாரு. இப்போ மெதுவாக அவங்க மயனை அரசியல் கொண்டு வரேன்னு பேச வச்சாரு, இவர் சொல்ல வச்சாரு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு வெள்ளோட்டம் பார்ப்போம்ல, அது மாதிரி கொண்டு வந்தார். மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு கிளம்பவும் அப்படியே இல்லைன்ட்டாரு. இவர் சொல்லாமல் அவர் சொல்ல போகிறாரு. இல்லை, அவர் எந்த ஒரு போஸ்டிங்குமே கொடுக்கல. அவர் எப்படியே வந்துட்டு தன்னுடைய மகன் அரசியல் கொண்டு வர முதல்ல இப்படி ஆரம்பிப்பான், எதிர்ப்பு வருதா இல்லை ஆதரவு வருதான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம கொண்டு வந்து அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அதான் அவருடைய இது. ஏன்னா எது பேசினாலும் என்ன பண்ணுறாரு, ஒற்றுமைன்னு யாரும் போய் ரகசியமாக பேசினா அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலைன்றாரு. வெளிப்படையாக சொன்னால் அவங்கள கட்சியிலேருந்து நீக்கிறாரு. திரு செங்கோட்டையன்லாம் எம்ஜிஆர் காலத்து தலைவர், அவரெல்லாம் நீக்கினதில் மக்களுக்கு ரொம்ப தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்படி ஒவ்வொருத்தரும் விலகும் போது எல்லாரும் மக்களுடைய மனசை அவர் புரிஞ்சுக்கிறணும். இவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற தான் தலைவராக இருக்கணும். அதான் ஒரே தலைவர் ஒரே தொண்டன் அப்படின்னு கொண்டு வந்துடுவார். இன்னும் கொஞ்ச நாள் இவர் சேர்க்கலைன்னா அந்த மாதிரி வந்துடும். எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற இன்னமும் அந்த பேச்சுக்கெல்லாம் மக்களிடம் எடுத்து கொடுத்துட்டு தானே இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இன்னமும் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர். அவர் நம்பிக்கையோட இருக்காரு கை கொடுக்கணும். ஆனால் தொண்டர்களுக்கு வந்து அது கை கொடுக்காது, எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. இவர் இனிமேலாம் வந்து எம்ஜிஆர் அம்மா வச்சுக்கிட்டு அவர் அதெல்லாம் இன்னி அரசியல் பண்ண முடியாது. தொண்டர்களுக்கு வந்து ஒற்றுமை இதை தான் நினைக்கிறாங்க. அப்போ இவர் அரசியல் பண்ணலாம். இவரை யாரும் போங்கன்னு சொல்லலை, நீங்களும் இருங்க, இந்த கட்சிகளை நீங்களும் இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. இருந்து எல்லாருமே வழி நடத்தி இந்த கட்சியை மறுபடியும் நம்ம நல்லா கொண்டு வருவோன்னு தான் சொல்கிறாங்க. இவர் மாதிரி நீங்கள் விலகி இருங்கலாம் யாரும் சொல்ல. நீங்கள் ரொம்ப இப்படி பிடிவாதமாக இருக்கிறனால தான் பதவியை நீங்கள் வேறு யார்ட்டையாவது கொடுத்துருங்க. உங்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிற திறமை கிடையாது. 1 கோடி தொண்டர்கள் இன்னமும் நம்பி தானே இருக்காங்க அதிமுக. எடப்பாடி பழனிசாமி நம்பி தான் இன்னும் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி ஓட்டு போடலை. இந்த கட்சி இப்படி அழிஞ்சுக்கிட்டு போகுதே, அம்மா புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போனாங்க, அதுக்காக போடுறத இந்த ரெட்டலைக்கான ஓட்டு. இவருடைய தலைமைக்கு கிடைச்ச ஓட்டு கிடையாது. இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிறணும். வடக்கு மண்டலத்தில் சிவி சண்முகம் அதிமுக தளபதியாகவும், தென் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணி அவங்களும் இருந்தாங்க. இவர்களே பார்த்தீங்கன்னா இப்போ அதிருப்தியில் இருக்காங்க. என்ன காரணம் மேடம்? அதான் சார், டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே முதல்ல சசிகலாமாவை திரு டிடிவியை இவர் கட்சியிலேருந்து விலக்கி தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக டோட்டலாக இது இல்லாமல் போச்சு, மக்கள் செல்வாக்கு இல்லாமல் போச்சு. இப்போ எஸ்பி வேலுமணி திரு வேலுமணி அவங்களெல்லாம் இது பண்ணி மேற்கு மண்டலம் ஃபுல்லாக செல்வாக்கு இழந்துருச்சு. இப்போ வட மாவட்டத்தில் வந்தோம்னா இப்போ திரு சிவி சண்முகம் அவர்களை வந்து இது பண்ணி இப்போ வட மாவட்டத்துலேயும் அதிமுக தனது செல்வாக்கை இழந்துருச்சு. டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக செல்வாக்கை இழந்துருச்சு. இதெல்லாம் எல்லாரையும் கிட்ட சேர்த்து கொண்டு வந்தால் தான் வெற்றி பெற முடியும். 10 தோல்வி அடைஞ்சிருக்காரு. தொண்டர்களோட மனநிலைமை எப்படி இருக்கு களத்தில் மேடம்? தொண்டர்கள் வந்து அதான் ஒன்று சேருங்கன்னு தான் சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து அம்மா இறந்ததுலேருந்து இவர் ஒவ்வொருத்தலையாக நீக்கும் போது எல்லாரும் ஒன்றா இருக்கு. இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னால் கூட எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம். இவங்க ஒற்றுமை இல்லைன்னா நம்ம மாற்று கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு தான் சொல்லி பேசுனாங்க. இதெல்லாம் சாதாரண எங்களை போல் தொண்டர்களுக்கு தான் தெரியும் என்ன பேசுகிறாங்க, தலைவர்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு இடத்துல போய் இருந்து என்ன பேசுகிறாங்க என்னென்னா அவங்களால கேட்க முடியாது. எங்களை போன்ற தொண்டர்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவோம் நாங்கள். அதான் அவர் எடுத்துக்கிறணும். ஒருத்தர் வந்து உயிரையை விட்டுட்டார் ஒற்றுமையாக இருங்கன்னு, அப்போவாது இவர் மாறி மனசு மாறி எல்லாரும் ஒன்று சேரன்னு நினைக்கணும். அதை கூட அவர் பெருசாக நினைக்கல. இன்னமும் பல சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மீண்டும் வரும் கட்சி அப்படின்ற நம்பிக்கையோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீண் தான் போகும். ஏன்னா அது வந்து இப்போதைக்கு வந்து எல்லாரும் ஒற்றுமையாகி இப்போ திரு விஜய் அவர்கள் வந்துட்டார். மாற்று கட்சி 3வது ஒரு கட்சி வந்துருச்சு பெருசாக, இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ இதுலேருந்து இவங்க எப்படி வளர்ச்சி பெற முடியும்? எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான். அவங்க நம்பிக்கையாக இருக்கலாம். நம்பிக்கை 9 வருஷமாக நம்பிக்கை வச்சுருக்கிறது. ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சு 2 தேர்தலில் தோல்வி அடைஞ்சா
பரவாயில்ல, 9 வருஷமா தோல்வி தான். இன்னும் ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்க? பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளவங்கள்கிட்ட தானே கேட்குறீங்க, பேட்டி எடுக்க சொல்கிறீங்க. எங்களை போன்றவர்கிட்ட கேளுங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும், நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். எத்தனை தோல்வி சந்திச்சாலும் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவை போல எழுந்து வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட எடப்பாடி பழனிசாமி வந்து தொண்டர்களுக்கு ஒரு உறுதுணையா சொல்றாருல, எப்படி பாக்குறது மேடம்? அது புரட்சி தலைவி அம்மா சொல்றது. அவங்களால முடியும், ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வர்றதுக்கு அவங்களால முடியும். அதனால சொன்னாங்க, சொன்னதை செஞ்சாங்க. இவர்னால முடியாது. இவர் 9 வருஷமா மீண்டு வர்றாரு. இப்போ 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ டிஎம்கே ஆட்சி பிடிக்கலைன்னா யார் வந்திருக்கணும்? அதிமுக தான் வந்திருக்கணும். அதுவும் வரல. எதிர்கட்சியாவது வந்திருக்கணும்ல. 3வது இடத்துக்கு போயிட்டாரு. இவர் இனிமேல் எங்கேருந்து மீண்டு எழுந்து வரப்போறாரு? வர முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை நம்பி இருக்காரு மேடம்? குறிப்பா பெண்களையா, விவசாயிகளையா, இளைஞர்கள் நம்பி இருக்காங்களா? இப்போ திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும் முன்னாடி அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் எல்லாருமே. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அதிமுக பெண்கள், இளைஞர்களுடைய செல்வாக்கை மிகவும் இழந்து விட்டது. எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. அதனால் இவருக்கு அந்த செல்வாக்கெல்லாம் கிடையாது. மறுபடியும் எல்லாரும் வந்தாங்கன்னா அந்த செல்வாக்கை மீண்டும் பெறலாம். இளைஞர்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க. அம்மா இருக்கும்போது பெண்கள் அதிக அளவு இருந்தாங்க. அம்மா ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு பெண்கள் அரசியலுக்கு, பப்ளிக்காக எல்லாத்துக்குமே வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இருந்தவங்க எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. பெண்கள் எடப்பாடியை நம்பலை, அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கிறல. ஏன்னா தொடர்ந்து தோல்வி. எல்லாருமே இப்போ விலகி போயிட்டாங்க. பெண்களுடைய ஓட்டு இவருக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் இவர் 3வது இடத்துக்கு போயிட்டார். அம்மா இருக்கும்போது எவ்வளோ செல்வாக்கு, பெண்களுடைய ஓட்டு தான் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அது எல்லாமே தாவேக்காவுக்கு போயிடுச்சு. இவர் எல்லாத்தையும் உணர்ந்து இளைஞர்கள், போன பெண்கள் எல்லாரையும் கொண்டு வரணும் அதிமுகவுக்குள்ள. அதுக்கான முயற்சி இவர் எடுக்கணும். தற்போது உள்ள அதிமுக அடுத்த கட்ட தலைமையை நோக்கி நகர தொடங்கி இருக்கால், எப்படி மேடம் பாக்குறது? தலைமை மாறினா இங்க எல்லாமே சரியாகும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஆமா, நம்புறோம். தலைமை மாறினா நிச்சயமா பழைய அதிமுகவை பார்க்கலாம். எல்லாருமே தொண்டர்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. தலைமையை மாற்றணும். இது தலைவர்கள் மட்டும் சொல்லலை, தொண்டர்கள் எல்லாருமே சொல்றாங்க தலைமையை மாற்றணும் அப்படின்னு. தலைமையை மாற்றிட்டா சரியாயிரும்.